Taste the Daily. நீட் விலக்கு என பொய் வாக்குறுதி கொடுத்து மாணவர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஏமாற்று மாடல் ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்பும் புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 55ஆம் நாள். இன்று நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அதிமுக அலுவலகம் சென்னையில்தான் உள்ளது, வேண்டுமானால் நேரில் வந்து பார்த்து செல்லுங்கள் என திமுக எம்பி கனிமொழிக்கு புரட்சித் தமிழர் பதிலடி. திமுகவின் அறிவாலயத்தை காப்பாற்றிக் கொடுத்ததே புரட்சித் தலைவி அம்மாதான் என்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச்சு. திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. அதிமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான். அந்த அம்மா கனவு கண்டது என்னமோ தெரியல. திருமதி கனிமொழி அவர்களே, அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது, வந்து வேணாலும் வந்து பாருங்க. நீங்களும் ஆள் வச்சு உடைச்சு பார்த்தீங்க, ஒன்னும் நடக்கல. ஆள் வச்சு அதிமுக கட்டடத்தை நொறுக்கி பார்த்தீங்க, நொறுக்க முடியல. ஏண்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம், இதே புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம், இரண்டு தெய்வங்களும் அதிமுகவை எங்களுக்கு அருள்புரிந்து காத்தல்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுக பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலைவி புரட்சி தலைவர் அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள். அதிமுகவை பிளக்கவும் உடைக்கவும் திமுக மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் அதிமுக தொண்டர்களால் முறியடிக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஸ்டாலின் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது எனவும் புரட்சி தமிழர் உறுதி. நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க, அதிமுக உடைக்க சதி செஞ்சீங்க, அதிமுக பிளக்க சதி செஞ்சீங்க. அதிமுகவை இன்றைக்கு எந்த விதத்திலும் அவர்கள் செயல்படக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக வெவ்வேறு விதத்தில் முயற்சி செஞ்சீங்க. அத்தனையும் முறியடிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். இது தொண்டர்களால் நிறைந்த கட்சி. ஆகவே இது உழைப்பால் உயர்ந்த கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. மதுரை செக்கானூரணி பகுதியில் உள்ள அரசு மாணவர் விடுதியில் மாணவர்கள் இடையே தாக்குதல் ஏற்பட்ட நிலையில் ஒரு மாணவனை நிர்வாணப்படுத்தி செருப்பால் அடித்து தாக்கப்படுவதை இந்த பொம்மை முதல்வரால் ஜஸ்டிஃபை செய்துவிட முடியுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. நடந்து செல்வதை ரீல்ஸ் போடுவதில் இருக்கும் முனைப்பை மாணவர்களுக்கு சுய ஒழுக்கத்தை பேணும் கல்வியை வழங்குவதை உறுதி செய்வதிலும் காட்ட வேண்டும் என ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். அதிமுக பாஜக கூட்டணியால் ஸ்டாலினுக்கு தூக்கம் போய்விட்டது. 140 கோடி மக்களின் நலன் கருதி அதிமுக வைத்த கோரிக்கையை ஏற்று ஜிஎஸ்டி வரி குறைப்பு கொண்டுவரப்பட்டுள்ளது என விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தின் போது அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பேச்சு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம், இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. என்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வந்ததோ அன்னைக்கே ஸ்டாலினுக்கு தூக்கம் போச்சு. தூக்கம் இல்ல. பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை வைத்தார், பலமுறை வைத்தார். இந்த விலைவாசிகளை கட்டுப்படுத்தப்பட வேண்டும், வரி விகிதத்தை சரி செய்ய வேண்டும் என்று. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது நேற்றிலிருந்து. என்ன? அனைத்து பொருட்களுக்கான வரி இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் பெண்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் பள்ளி செல்லும் மாணவிகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தின் போது அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. எங்க பார்த்தாலும் போதை பழக்கம், போதை. நம்முடைய இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது.
எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி இருக்கும்? இந்த முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். விழுப்புரம் மாவட்டம் பில்லூர் கிராமத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் இன்று நடைபெறவுள்ள தெருமுனை பிரச்சாரத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட பேனர்கள் நள்ளிரவில் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு. கருத்தியல் ரீதியாக அதிமுகவை எதிர்கொள்ள முடியாமல் அநாகரிக அராஜக செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையும் நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தில் தமிழகத்தில் 90 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இலவச சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 32,000 மருத்துவமனைகளில் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை வழங்கப்படும் இத்திட்டத்தில் சுமார் 6.5 கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளதாக அறிவிப்பு. சினிமா துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற 71வது தேசிய விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருதை வழங்கி கௌரவித்தார். எழுபத்தோராவது தேசிய விருது வழங்கும் விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை ஷாருக் கான், விக்ராந்த் மாசே ஆகியோர் பெற்ற நிலையில் சிறந்த துணை நடிகருக்கான விருதை பெற்ற நடிகை ஊர்வஷி. பார்க்கிங் திரைப்படம் 3 தேசிய விருதுகளை பெற்ற நிலையில் அப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகர் விருது MS பாஸ்கருக்கு வழங்கப்பட்டது. Shahrukh Khan, ladies and gentlemen, globally renowned actor and producer, delivers a powerhouse performance in Jawan. Vikrant Massey awarded for 12th film for portraying with raw honesty and emotional depth. Susri Urvashi recognized for a portrayal of subtle resilience and inner strength through minimal gestures, anchoring the story's core. And Shri Bhaskar presents a nuanced portrayal of an aging neighbor caught in the clash of ego and urban frustration, bringing emotional gravitas and moral ambiguity that anchors the film's psychological intensity. मलयालम फिल्म पूकालम में अपनी उत्कृष्ट பிரதமர் மோடியின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 25 லட்சம் இலவச சமையல் கேஸ் இணைப்புகள் வழங்க மத்திய அரசு முடிவு. இது ஏழை மகளிரின் உடல் நலத்தையும் நேரத்தையும் காக்கும் எனவும் இந்த தீபாவளி பரிசுக்கு பிரதமர் மோடிக்கு நன்றி எனவும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிவு. சென்னையில் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்கள் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. 10 வாக்குச்சாவடிகளில் மட்டும் 507 இறந்தவர்களின் பெயர்கள் இருப்பதாகவும் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றம் செல்ல இருப்பதாகவும் எச்சரிக்கை. வாக்காளர் பட்டியல் வச்சுட்டு ஒரு இந்திய தேர்தல் ஆணையமோ மாநில தேர்தல் ஆணையமோ சென்னை மாநகராட்சி நடத்தினா அது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் இது முழுக்க பார்த்தீங்கன்னா 100% அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு வெளிப்படைத்தன்மையோட அந்த பட்டியல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தியிருக்கோம். கண்டிப்பாக அது செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம், இவங்க செய்யலைன்னா கோர்ட்டுக்கு பொறுத்தவரை வேறு வழி இல்லை. அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டின் காரணமாக 2023-25 ஆண்டில் 632 ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு நனவாகியது. நீட் விலக்கு என கூறி ஸ்டாலின் அரசு ஏமாற்றிய நிலையில் கிராமப்புற ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய புரட்சி தமிழருக்கு தமிழக மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி. திருச்சி அருகே தின்பண்டம் வாங்கி கொடுத்து மனநலம் பாதித்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அப்பா ஸ்டாலின் அரசோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து பெண்கள், சிறுமிகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை நீடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு ஓராண்டு தடை விதித்து விற்பனை இல்லை என்பதை குறிக்க கடைகளில் பலகை வைக்க உத்தரவிட்ட உணவு பாதுகாப்புத்துறை. ஸ்டாலின் ஆட்சியில் இந்த நடைமுறை பயனற்று போதைப் பொருட்கள் விற்பனை தறிக்கெட்டு ஓடுவதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1.5 கிலோ கஞ்சாவுடன் கோழி வியாபாரி சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் முழுவதும் புழக்கத்தில் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனையை முற்றிலும் தடுக்க முடியாமல் காவல்துறையினர் திணறல். ஆந்திராவில் இருந்து 176 கிலோ கஞ்சா கடத்தி வந்த லாரி ஓட்டுநர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை திறமையின்மை கண்டிக்கப்பட்டு போதை மாஃபியா வேரூன்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூர் பகுதியில் கேட்பாரற்று கிடந்த 3 கிலோ கஞ்சாவும், பூந்தமல்லி பகுதியில் 7 கிலோ கஞ்சாவுடன் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நபரும் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் பெருகி வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட 100 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மார்க்கையன் கோட்டையைச் சேர்ந்த இளம்பெண் கண்மாயில் இருந்து சடலமாக மீட்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் மர்ம மரணங்கள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் விமர்சனம். சென்னை பல்லாவரம் தனியார் கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலால் 4 இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத 8 பேர் கல்லூரி மாணவரை வெட்டியதால் ஏற்பட்ட பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் கல்லூரி மாணவர்களிடையே கோஷ்டி மோதல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கைகள் கட்டப்பட்ட நிலையில் தூக்கில் தொங்கியவாறு இளைஞர் சடலமாக மீட்பு. திறனற்ற ஸ்டாலின் கைவசம் உள்ள காவல்துறை செயலிழந்துள்ளதால் மர்ம மரணங்கள் அதிகளவில் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் நாளுக்கு நாள் கத்தியை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளை அதிகரித்துவிட்டதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் மக்கள். சென்னை புழலில் நள்ளிரவில் லாரி ஓட்டுநரை அரிவாளை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்துச் சென்ற 3 இளைஞர்கள் சிக்கிய நிலையில் இதுதான் ஸ்டாலின் சொல்லும் ரோல் மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி. குற்றவாளிக்கு துணை போவதையே முழு நேர கொள்கையாக கொண்டு திமுக செயல்படுவதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் கஞ்சா போதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட கும்பல் மீது வழக்கு பதிவு செய்யப்படாமல் தடுத்ததாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பேருந்தில் சென்ற பள்ளி மாணவிகள் மீது ஸ்ப்ரே அடித்து அட்டூழியம் செய்த கஞ்சா போதை கும்பலை பொதுமக்கள் பிடித்துக் கொடுத்தும் திமுகவினரின் அழுத்தத்தால் வழக்கு பதியப்படாத அவலம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சுகுணா ஃபுட்ஸ் அலுவலகத்தில் 10 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையால் நகரில் பரபரப்பு. வரவு செலவு கணக்கு குறித்தும் வருமான வரி முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்தும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர ஆய்வு. ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தத்தால் பாட்டில்கள், மூடிகள், லேபிள்கள் உள்ளிட்ட பேக்கேஜிங் பொருட்கள் மற்றும் போக்குவரத்து சேவைகளுக்கு 18% வரி விதிக்கப்பட்டுள்ளதால் உற்பத்தி செலவு உயர வாய்ப்பு. தமிழ்நாட்டில் உள்ள 4787 கடைகளில் விற்கப்படும் 551 மது பிராண்டுகளின் சில்லறை விலையை உயர்த்த ஆலோசனை. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர்வதற்கான கெடு வரும் 30ஆம் தேதி நிறைவு பெற உள்ள நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் மௌனம் காக்கும் ஸ்டாலின் அரசு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவதாக ஏமாற்றி வாக்குகளை
பெற்ற ஏமாற்று மாடல் அரசு விளம்பரத்திற்காக குழு அமைத்து விட்டு கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்திற்கு சென்று விட்டதாக அரசு ஊழியர்கள் கண்டனம். சென்னை மாநகராட்சி தெருநாய்களுக்கு உணவளிக்க 400 இடங்களை தேடி வரும் மாநகராட்சி நிர்வாகம். உரிய மருத்துவ சோதனையின் இன்றி ஸ்டாலின் அரசு உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்குவதால் பொதுமக்களிடையே நோய் பரவும் அபாயம் உள்ளதாக விலங்கு நல ஆர்வலர்கள் எச்சரிக்கை. திமுக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் சொந்த தொகுதியான மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 22வது வார்டில் பல மாதங்களாக கழிவுநீர் தெருக்களில் தேங்கி நிற்கும் அவலம். தொற்று நோய்க்கு ஆளாவதாக கூறி புகார் தெரிவிக்கும் பெண்களை ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் ஒருமையில் இழிவுபடுத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. போய் சொல்ல போனா அந்த அம்மா வயசுல எனக்கு நாங்க பாப்போம் நீ ரோட போய் பார்க்க மறிக்கிறேன். ஏய் பேர் என்னதுமா? கண்ணன். சரி. ஏய் பேர் 10 நாளா போய் வரல. இன்னைக்கு ரோட மறிக்கவும் சார் கூப்பிட வந்து உள்ள போயிருக்காரு. அது எங்களுக்கு போயாம வந்துட்டா இருக்கு. நிரந்தர தீர்வு கேக்குது சார். நாங்க எங்களுக்கு இது டெய்லி பிரச்சனை சார். இல்லையா யாருக்குமே முடியல. எல்லாரும் ஏரியா பூரா காத்து அங்க போய் கொஞ்சம் கூட போட்டோ எடுத்து உள்ள ஏரியாக்கு போங்க சார். வார்டு நம்பர் என்ன சொன்னீங்க? 22. ஒன்றாவது வரையில இருந்து 4வது வரைக்கும் தண்ணிங்க போய் பாருங்க. உள்ள எப்படி இருக்கு போய் பாருங்க சார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் கிராம நிர்வாக அதிகாரி நில பட்டா மாறுதலுக்காக 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகாரிகளிடம் லஞ்சம் பெறும் போக்கு அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரவிருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொசு மருந்து பெயிண்ட் அடித்து புதுப்பிக்கும் அதிகாரிகள். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மக்களுக்காக பணி செய்யாமல் திமுகவினருக்காக மட்டும் பணிகளை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உயிர்காக்கும் இரத்த தானத்தில் கூட மோசடி நடைபெற்றுள்ள சம்பவம் மருத்துவத்துறையில் ஸ்டாலின் அரசு பெரும் தோல்வியடைந்திருப்பதற்கு மற்றும் ஒரு சான்று. தருமபுரி மாவட்டத்தில் செயல்படும் மீனா இரத்த வங்கியில் கலப்பட இரத்தம் வழங்கப்பட்டதாக தனியார் மருத்துவர்கள் மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு அளித்த புகாரில் விதிமீறல் உறுதியாகியுள்ளது சுகாதாரத்துறை மீதான மக்கள் நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளது. சென்னை மாநகராட்சி மணலி மண்டலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் இல்லாததால் மழைநீர் தேங்கி 200 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கும் அபாயம். மழைநீர் வடிகால்வாய் வசதிகளை அமைப்பதுடன் மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்திற்கு விவசாயிகள் வலியுறுத்தல். இந்த சென்னை மாநகராட்சி நிர்வாகமானது குடியிருப்பு பகுதியிலே தேங்கியிருக்கின்ற நீரை வெளியேற்றுவதற்கு வடிகால் அமைத்ததை தவிர இந்த விவசாய நிலங்களிலே தேங்கியிருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து தரவில்லை. இதனால் விவசாயம் பாதிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் யூரியா உரம் தட்டுப்பாட்டால் விவசாயிகள் கடும் அவதி. தனியார் உரக்கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து உரங்களை வாங்கிச் செல்லும் அவலம். விவசாயத்திற்கு தேவையான உரங்களையும் வழங்காமல் உரத்தை பதுக்குபவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்காமல் விடியா வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கும்பகர்ணனை விட ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பாதாள சாக்கடை பராமரிப்பு பணியின் போது விஷவாயு தாக்கி பலியான 2 ஒப்பந்த தொழிலாளர்களின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஊழியர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் பணியில் ஈடுபடுத்தியதே 2 உயிர்கள் பறிபோக காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அனுபவம் இல்லாத ஒரு நபரை பாதாள சாக்கடை கிளீன் பண்றதுக்காக இறக்கிட்டு உள்ள போனவர் வெளியில வரவே இல்லை. உடனே அதை என்னன்னு கண்டுபிடிக்காம மீண்டும் ஒரு நபரை உள்ள வலுக்கட்டாயமா இந்த பணி இதை பத்தி எனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லியும் வலுக்கட்டாயமா உள்ள தள்ள போய் இறக்கி வச்சிருக்காங்க. இப்ப இறங்கி போனதுல 2வது இவரும் வெளியில வரல, இவரும் இறந்துட்டார். தருமபுரி மாவட்டம் வெண்ணாம்பட்டியில் இளம்பெண்ணை கிணற்றில் தள்ளி கொலை செய்ய முயன்றது தொடர்பாக பாப்பாரப்பட்டி காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கைது.
ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினரே கொலை குற்றவாளிகளாக மாறி வருவதால் அச்சத்தில் பொதுமக்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரொக்கம் 3 பவுன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை முறையாக ரோந்து மேற்கொள்ளாமல் கொடிய கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் பிரபல வாங்கிலி பீட்ஸ் கோழி பண்ணை அதிபர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. 30க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததில் நாமக்கல் கோழி பண்ணையாளர்கள் அதிர்ச்சி. கோவை மாவட்டம் கருத்தம்பட்டியில் நிற்காமல் சென்ற தனியார் பேருந்தை பைக்கில் துரத்தி சென்று வாக்குவாதம் செய்த போதை இளைஞருக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இடையே கைகலப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் இளைஞர்களின் வாழ்வு சீரழிவதோடு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு கலைக் கல்லூரியில் வகுப்பறைக்குள் புகுந்து 3ஆம் ஆண்டு மாணவனை சரமாரியாக தாக்கிய முன்னாள் மாணவர்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் இளைஞர்கள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் போட்டோ ஸ்டுடியோவில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மடிக்கணினி, கேமரா உள்ளிட்டவை கொள்ளை போனதால் வியாபாரிகள் அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி ஜேக்கப் நகர் பகுதியில் நடந்து சென்ற பெண்ணிடம் 2.25 சவரன் தங்க செயினை பறித்து சென்ற நபர் சிக்கினார். வயதான பெண்களை குறிவைத்து நகை பறிக்கப்பட்டதில் அச்சத்தில் ஆழ்ந்த மக்கள். ஸ்டாலின் மாடல் அரசு ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஐந்தரோடு அருகே புதியதாக திறக்கப்பட்ட உணவகத்தில் 1 லட்சம் ரூபாய் பணம் திருடிச் செல்லும் அடையாளம் தெரியாத நபரின் சிசிடிவி காட்சி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் திருட்டு சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி திமுக தலைவி பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு கூட்டம் அக்டோபர் 9ஆம் தேதி நடைபெறும் என பேரூராட்சி செயல் அலுவலர் அறிவிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி உதயந்திரம் பேரூராட்சியில் அதிமுக எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியின் கீழ் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ரேஷன் கடையை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திறக்க விடாமல் செய்த திமுகவினர். அதிமுக எம்எல்ஏ மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் திறப்பு விழாவிற்கு சென்றபோது காவல்துறையினர் முன்பு பேரூராட்சி துணைத் தலைவர் மற்றும் திமுகவினர் திறக்க விடாமல் அராஜகம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் சிறுமிக்கு திருமணமாகி கர்ப்பமானதை மறைக்க 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட மகளிர் காவல் ஆய்வாளர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் குற்றத்தை தடுக்க வேண்டிய ஏவல் துறையே குற்றத்தை மறைக்க லஞ்சம் வாங்கும் அவல நிலை இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. குடிநீர், சாலை, கழிவு மேலாண்மைக்கு நிதி இல்லை என கூறிய சென்னை மாநகராட்சி நிர்வாகம் கோயம்பேடு மேம்பால அழகு திட்டத்திற்கு 1,23 லட்சம் செலவிடுவதாக தகவல். சென்னை மாநகராட்சியின் நிதி நெருக்கடி சிக்கலில் கோடிகளில் அழகு திட்டம் தேவையா என மக்கள் கேள்வி. கோவை காந்தி மாநகர் பூங்காவில் இரவு வேளையில் 4 சந்தன மரங்களை வெட்டி கடத்திச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை சந்தன மரம் கடத்திய நபர்களை பிடிக்க முடியாமல் திணறல்.
விழுப்புரத்தில் பணி நிரந்தரம் கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் கைது. ஸ்டாலின் மாடல் அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி பாதுகாப்பு இல்லாமல் விபத்துகளில் உயிரிழப்பதாகவும் கவலை. தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினரின் வீட்டு வாடகைப்படி ரத்து செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை கண்டித்து ஸ்டாலின் அரசுக்கு எதிராக வரும் 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டமும் 7ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட முடிவு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தினர் அறிவிப்பு. தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வரும் 6ஆம் தேதி தமிழகமெங்கும் மாவட்ட தலைநகர்களில் மண்டல இணைப்புதாரர்கள் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தவும், ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து 7ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டு திருப்பத்தூரில் பள்ளி மாணவர்கள் டீ குடிப்பதோடு சிகரெட் புகைக்கும் வீடியோ வெளியானதால் பெற்றோர் அதிர்ச்சி. 18 வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு சிகரெட் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே புதுக்கூரைப்பேட்டை கிராமத்தில் நடந்த உங்களுடன் முதல்வர் முகாமிற்கு அரசு பள்ளியில் இருந்து மின்சாரத்தை திருடி அதிகாரிகள் அட்டூழியம். திறனற்ற ஸ்டாலின் அரசு நடத்தும் விளம்பர முகாமிற்கு அரசு அதிகாரிகள் மின்சாரம் திருடியதை தட்டி கேட்காமல் பள்ளி நிர்வாகம் வேடிக்கை பார்த்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை யானைக்கவுனியில் பணிக்காக அழைத்து வேலை வழங்காமல் அலைவிட்ட காவல்துறையால் 200க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினர் அவதி. திருப்பதி குடை உற்சவம் ஊர்வலம் பாதுகாப்பு பணிக்காக ஆவடி, அம்பத்தூர், திருவொற்றியூர், மாதவரம், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த ஊர்காவல் படையினர் அலைச்சலுடன் ஏமாற்றம். சென்னை மாநகராட்சி கடனில் சிக்கி தவித்து வரும் நிலையில் 1,23,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி கோயம்பேடு மேம்பால தூண்களை அழகுபடுத்துவது குறித்து பொதுமக்கள் கேள்வி. அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் மேலாண்மை உள்ளிட்டவைகளுக்கு நிதி பிரச்சனையை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு காரணம் காட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பிரிட்ஜி அழகுப்படுத்துறது தப்பு கிடையாது. மெயினாக அந்த பிரிட்ஜுக்கு அடிக்கிற ரோடு கொஞ்சம் ஒழுங்கு ரெடி பண்ணால் பரவாயில்ல. காவா நதின்னு சொல்லிட்டு நதின்னு சொல்லிட்டு எல்லா ரோடும் மோசமாக இருக்குது. ஒரு தண்ணி போக வசதி இல்லை. இவ்வளோ 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கி கிடக்குது. ரோடு சரியில்லை. காவால கீழே விழுறாங்க. அந்த மழை நீரை வர இன்னும் மழை பெஞ்சு ஆரம்பிக்கல. இன்னும் ஆரம்பிச்சிச்சுன்னா ஏற்கனவே உயிரிழப்புகள் நிறைய ஆயிருக்கு. அதில் அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அது செய்திலேயே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சக்கர நாற்காலி வழங்காததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது தாயை சுமந்து சென்ற நபர். ஏற்கனவே கோவை மாவட்ட அரசு மருத்துவமனையில் சக்கர நாற்காலி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தும் திறனற்ற திமுக அரசு மற்ற மருத்துவமனைகளில் தேவையான சக்கர நாற்காலிகளை வழங்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை வில்லிவாக்கம் மண்ணடி தெருவில் உள்ள புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்த விபத்தில் மருத்துவர் மற்றும் செவிலியர் காயம். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் கமிஷன் பெற்றுக்கொண்டு தரமற்ற ஒப்பந்ததாரர்களை நியமித்ததால் இதுபோன்ற தரமற்ற கட்டிடங்களை அமைத்து மக்கள் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூரில் மரம் மற்றும் மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் சாலையில் நடந்து சென்ற தந்தை மற்றும் குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திறனற்ற திமுக ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மின்துறையினரின் அலட்சியத்தால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அச்சப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடைக்கு போயிட்டு இருந்தோம் சார். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மண்ணு சரிகிற மாதிரி இருந்துச்சு. திரும்பி நான் பாக்குறேன் மரம் வந்து அப்படியே எங்க வீட்டுக்காரங்க என் குழந்தை மேலே விழ வந்தது. நான் கத்துறதுக்குள்ள கரண்ட் கம்பி சேர்ந்து எங்க மேல விழ வந்து இன்னொரு ஜஸ்ட் மிஸ்ல நாங்க உயிர் தப்பிச்சு. இல்லாட்டி எங்க மேல விழுந்துருக்கோம். மழை அந்த வீடு இருந்தாலும் அது வீட்டு மேல விழுந்துச்சு. இல்லாட்டி எங்க மேல விழுந்திருந்தாங்க நாங்க என்ன பண்ணிருக்கிறது. குழந்தை நல்ல வீட்டுல அவசர நாட்டை கொடுத்துட்டு வந்திருந்தோம். இல்லாட்டி நாங்க 3 பேருமே காலி ஆயிருக்கோம். நேரம் எங்களுக்கு நான் இருக்குமே எங்களுக்கு விழுந்துச்சு இந்த பாப்பா. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகள் நெல்லை கொள்முதல் செய்யாததால் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள். திறனற்ற திமுக அரசு போதிய சேமிப்பு கிடங்குகளை அமைத்து தராததால் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. மழை பெய்யுது,
மழை பெஞ்சு தினம் நாஸ்தி ஆகுது. நாங்கள் வந்து அர்ப்பார்த்த நெல்லில் போட முடியாத கிடக்குறோம். 2000 முடியாது பிடிக்க சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். டெய்லி மழை பெய்யுதுங்க. இதை விற்றா தான் நாங்கள் அப்புறம் வேற நெல் வாங்கி நாற்றுக்கு விடலாம் இன்னும் கொள்முதல் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தாங்க நாங்கள் கோரிக்கை கேட்குறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தமல்லி அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் அடுக்கி வைத்துள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். திறனற்ற திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் வியர்வை சிந்தி பல மாதம் உழைத்து சாகுபடி செய்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை. தென்காசி மாவட்டம் சிவகாமிபுரம் ஊருக்கு வெளியே விவசாயிகளிடமிருந்து கேந்திப்பூ வாங்கிய வியாபாரிகள் விற்பனையாகாத விரக்தியில் மூட்டை மூட்டையாக சாலையோரம் கொட்டிச் சென்ற அவலம். ஸ்டாலின் மாடல் அரசின் தென்காசி மாவட்ட நிர்வாகம் பூக்களை சேமித்து வைக்க குளிர்பதன கிடங்கும் பூக்கள் மூலம் சென் தயாரிக்கும் தொழிற்சாலையும் அமைத்து தர பூ வியாபாரிகள் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீரை வறண்ட ஏரிகளுக்கு கொண்டு செல்லும் திட்டத்தை செயல்படுத்துவது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். நானும் விவசாயிதான் என்று வெற்று விளம்பரம் செய்யும் பொம்மை முதல்வருக்கு எதிராக விவசாயிகள் முழக்கம். தமிழக அரசு நீர்ப்பாசன திட்டத்திற்கு செய்த செலவுகளை வெள்ளை அறிக்கையாக கொடு. தமிழக அரசு நீர்ப்பாசன திட்டத்திற்கு செய்த செலவுகளை வெள்ளை அறிக்கையாக கொடு. கடலுக்கு வீணா போற தண்ணிய சேலம், நாமக்கல், பெரம்பலூர், ஈரோடு இந்த 4 மாவட்டங்கள் இருக்கிற ஏரி குளங்களை நிரப்பணும்ன்றது தான் எங்க நாம் இயக்கத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உள்ள திருவாரூர் மண்டலத்தில் ONGC சேல் கிணறு அமைத்ததை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். ONGC நிறுவனம் மறைமுகமாக ஆய்வு கிணறு தோன்றியதை கைவிட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தொடர் நீர்வரத்தால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கிழவரப்பள்ளி அணையில் இருந்து 3வது நாளாக வினாடிக்கு 1348 கன அடி நீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் நீரில் அதிகப்படியான ரசாயன நுரை பொங்குவதால் விவசாயிகள் கவலை. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி ஆட்சியரிடம் மனு அளித்த கிராம மக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பேருந்து நிலையம் அருகே அமைத்த மதுபான கடையால் பள்ளி மாணவர்கள் சீரழிவதோடு விபத்துக்கள் அதிகம் நிகழ்வதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒயின் ஷாப் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் அங்கதான் வராங்க. அது இல்லாம ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாமே அங்கதான் இருக்கு. பக்கத்தாலேயே இருக்கிறதுனால பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற ஒயின் ஷாப்னால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. குழந்தைங்க 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இருக்குங்க ஸ்கூல். அங்க வர பொண்ணுங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. வரவங்க எல்லாம் அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. எங்களுக்கு அந்த ஒயின் ஷாப் அகற்றணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் கிட்ட. அது நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஈரோடு மாவட்டம் தீனாரை கிராமத்தில் நடைபெறும் கோவில் திருவிழாவில் தங்களை தொடர்ந்து புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டியலின மக்கள். சமூக நீதியின் பாதுகாவலராக தன்னை காட்டிக்கொள்பவரின் ஆட்சியில் இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ராவத்தநல்லூர் பள்ளிவாசல் தெருவில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்ற வலியுறுத்தி கருப்பு துணி கட்டிக்கொண்டு சமைத்து சாப்பிடும் போராட்டம் நடத்திய பொதுமக்கள். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஊராட்சி நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் அனைத்திற்கும் போராட வேண்டிய அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விரிவடைந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மாலை நேர தர்ணா போராட்டம். போராட்டத்தில் திறனற்ற திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தனியார் மயமாக்கத அனுமதியோ என்று சொல்லி நியமனம் செய்வதை அனுமதியோ அரசு சங்கம் அனுமதியோ
அனுமதியும். கடலூரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 37வது நாளாக மொட்டை போடும் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் திறனற்ற திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷம். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 25 மாதமாக அந்த ஓய்வு பெற்ற பணப்பலன் பிஎஃப் கிராஜுவேட் உட்பட கொடுக்கல அந்த அரசாங்கம். அதை உடனே வழங்கணும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் ஆரம்பிச்சது. அதே மாதிரி பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஏறக்குறைய 70 சங்கங்கள் ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்ட சங்கத்துல வந்து அந்த 8 மாசம் அரியர் 8 மாசம் நிலுவைத் தொகையை 3 தவணையாக கொடுக்கறத அரசாங்கம் சொல்லிச்சு. அது சமயம் இன்னை வரைக்கும் கொடுக்கல. திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டையில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு விமர்சையாக நடைபெற்ற பெருமாள் பல்லக்கு வீதி உலா. ஏராளமான பக்தர்கள் பல்லக்கை சுமந்து வீதி உலா வந்து சாமி தரிசனம் செய்தனர். நவராத்திரி பெருவிழாவையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலில் 4 திசைகளிலும் வைக்கப்பட்டுள்ள கொலு. கோயிலில் வைக்கப்பட்டிருந்த கொலுவை ஆர்வமுடன் கண்டு ரசித்த பக்தர்கள். இங்க 4 திசையிலுமே 9 படிகள் கொண்ட ரொம்ப அற்புதமான கொலு. சாக்தம், வைணவம், சைவம்னு எல்லா தெய்வங்களுமே இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே வந்தீங்கன்னா இந்த முழுக்க எல்லா கோயில்கள்லையும் இருக்கக்கூடிய அந்தந்த இறைவிகள், திருவானைக்கா, கர்ப்பரக்ஷாம்பிகை, மயிலாப்பூர் கற்பகாம்பாள், ஒரே நாளில் பார்த்தா ரொம்பவே புண்ணியம், என்ன கேட்டாலும் நடக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பௌர்ணமி, வெள்ளிக்கிழமைகளில் அந்த திருவுடை, வடிவுடை, கொடியுடை, இது மாதிரியான எல்லா அம்பாளுமே ரொம்ப தத்ரூபமாக இங்கே அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே புதூர் ஸ்ரீ புதுமாள் சுவாமி கோயிலில் கோலாகலமாக தொடங்கிய புரட்டாசி தேர் திருவிழா. விழாவில் முதல் நாளில் நடைபெற்ற 7001 திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு. நவராத்திரி விழாவையொட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருள்மிகு பூமாயி அம்மன் கோயிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி சுவாமியை வழிபட்டனர். வரும் 25ஆம் தேதி வடக்கு வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 26ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் வரும் 27ஆம் தேதி கரையை கடக்கும் எனவும் தகவல். ஒரே நாளில் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டியதால் மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சாலை, ரயில், விமான போக்குவரத்துகள் முடங்கியுள்ளதுடன் மழையால் மின்கம்பி அறுந்து விழுந்து 10 பேர் உயிரிழந்த சோகம்.